ருத்ரன் எலக்ட்ரிக்கல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது சீலிங் ஃபேனில் கெப்பாசிட்டி இணைக்கும் போது கவனக்குறைவாக சில பேர் ஒயரை மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபேன் ஓடலன்னு சொல்லி திரும்ப கெப்பாசிட்டி மாற்றத்துக்கு வரும். அதாவது பார்த்திங்கன்னா அதுலேருந்து வர்றது கம்பெனியில் 3 ஒயர் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஒயரை எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி கெப்பாசிட்டியில் இணைக்கிறதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கோர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சீலிங் ஃபேனோட காயில் இப்படி தான் இருக்கும். நம்ம இதில் வெளியிலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். கம்பெனி வைண்டிங்கில் பார்த்திங்கன்னா 3 ஒயர் தான் இருக்கும். காயில் கட்டுறவங்க தான் 4 ஒயர் போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் 3 ஒயரே போட்டு விட்ருவாங்க. இது எப்படி இணைக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி தான் காயில் இருக்கும். சீலிங் ஃபேனோட காயில் இது மாதிரி தான் இருக்கும். நம்ம இதில் பார்த்திங்கன்னா சிலர் ஸ்டார்டிங் காயில் 2 ஒயரும், ரன்னிங் காயில் 2 ஒயரமாக 4 ஒயராக எடுத்திருப்பாங்க. ஆனால் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் எடுத்திருப்பாங்க. அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு ஒயரையும் ரன்னிங்கில் ஒரு ஒயருமா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நினச்சிருப்பாங்க. அதாவது ஆரம்பித்த முனையும் அல்லது முடித்த முனையும் ஒரு பகுதியை எடுத்துக்குவாங்க. எப்படின்னா இதில் ஒரு முனையும் இது ரன்னிங்கு, இது ஸ்டார்டிங் உள் பக்கம் இருக்குது. இப்போ இதில் ஒரு முனை அதில் ஒரு முனை எடுத்து ஒன்றா ஆக்கிடுவாங்க. இதை காமனாக பண்ணிக்குவாங்க. அடுத்து ரன்னிங்கில் ஒரு முனை ஒயரு வெளியே வந்துடும், ஸ்டார்டிங்கில் ஒரு ஒயரு வந்துடும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 3 கலர் இருக்குது. அதாவது சிவப்பு, மஞ்சள், கருப்பு, இந்த 3 கலர் இருக்குது. சிவப்பு பார்த்திங்கன்னா இந்த 2 ஒயர் இணைச்சிருக்கிறாங்க பாருங்கள். அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு ஒயரு, ரன்னிங்கில் ஒரு ஒயருமா இதை 2 ஒன்றாக்கி இதை காமன் ஆக்கியிருக்கிறாங்க. இது சிவப்பு ஒயர் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயர், ரன்னிங்லேருந்து இன்னொரு முனை இருக்குது இல்லையா, அது பார்த்திங்கன்னா கருப்பு ஒயர் இணைச்சிருக்காங்க. அடுத்தது ஸ்டார்டிங்கில் இந்த பக்கம் இருக்கிற இன்னொரு முனையில் மஞ்சள் ஒயர் இணைச்சிருக்காங்க. இது ஸ்டார்டிங்கோட ஒரு முனையும் ரன்னிங்கோட இது ஒரு முனை. அடுத்து ஸ்டார்டிங்கில் ஒன்றையும் ரன்னிங்கில் ஒன்றையும் எடுத்து இது காமனாக பண்ணியிருப்பாங்க. 3 ஒயர் தான் இருக்கும் கம்பெனியில். இது நம்ம தனியாக கட்டும்போது பார்த்திங்கன்னா கட்டுறவங்க இந்த ஸ்டார்டிங்கிற ஒயரை 2யும் தனியாகவும் ரன்னிங்கில் தனியாக ஒரு கலர் ஒயருமா போட்டு கொண்டு வருவாங்க வெளியே. சிவப்பு போட்டிருந்தாங்கன்னு ரன்னிங்கில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிவப்பு ஒயர் போட்டிருக்காங்கன்னு ரன்னிங்க்கு 2 ஒயரை சிவப்பாக இருக்கும். உள் பக்கம் ஸ்டார்டிங்கில் 2 கருப்பு ஒயர்னால் வெளியே 2 கருப்பு ஒயரை வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அப்படி தான் 4 ஒயர் பண்ணியிருப்பாங்க. அந்த 4 ஒயரை வெளியே கொண்டு வந்தாலும் திரும்ப 2 ஒன்றாக்க வேண்டி வரும். இது மாதிரி உள்ளே இணைக்கிறதுக்கு பதிலாக வெளியில் 2 ஒயரை இணைக்க வேண்டி வரும். சிவப்பில் ஒன்று, அந்த கருப்பில் ஒன்றுமா, அது ஸ்டார்டிங் ஒன்று ரன்னிங் ஒன்று வெளியில் ஒன்றாக்க வேண்டி வரும். அது ஒன்றாக்க கூடாது தான் உள்ளவே பண்ணிவிடுவாங்க. வெளியில் கொண்டு ஒன்றாக்கிறதுக்கு பதிலாக அது உள்ளவே கம்பெனியில் இப்படி கொண்டு வந்துடுவாங்க. கம்பெனிக்கு ஒரு நீங்கள் கெப்பாசிட்டி அணைக்கும் போது லைன் மாறி போச்சுன்னா ஓடாது, ஸ்லோ ஓடும், அல்லது கம்மிங் சவுண்ட் மட்டும் வரும், ஓடாது. அப்போ அதை நம்ம எப்படி கவனித்து வெளியிலேருந்தே போடுறதுன்றதை பார்த்துடலாம். நீங்கள் மல்டிமீட்டரில் செக் பண்ணாலும் அல்லது நம்ம சீரிஸ் போர்டு இந்த மாதிரி பவர் லைனில் செட் பண்ணி வச்சுருப்போம். எலக்ட்ரிக்கலில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் எல்லாமே இதை வச்சுருப்பாங்க. பொருளை செக் பண்ணுறதுக்கு சீரிஸ் போர்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு பல்ப் ஒன்று இருக்கும், ஒரு பின்னை யூஸ் பண்ணிக்கோங்க, 2 பின்னோ அல்லது 3 பின், இந்த மாதிரி 5 பின்னு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும். இது 3 சேர்ந்தது ஒரு சீரிஸ் போர்டு. இது பார்த்திங்கன்னா இதில் நம்ம செக் பண்ணுற மாதிரி வரும். சிலர் சீரிஸ் போர்டில் செக் பண்ணுவாங்க, சிலர் பார்த்திங்கன்னா மீட்டரை வச்சு செக் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம மீட்டரை வச்சு செக் பண்ணுறவங்க தான் மல்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டில் இருக்குது பாருங்கள், ரன்னிங் காயில். இது பார்த்திங்கன்னா 200லேருந்து 270 ஓம்ஸ் வரைக்கும் வரும். அதுவே ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 200க்குள்ளே தான் வரும். அதாவது ஒரு 150லேருந்து 190 ஓம்ஸு அல்லது 200 ஓம்ஸ் வரைக்கும் தான் வரும். மல்டிமீட்டரில் செக் பண்ணிங்கன்னா அப்படி தான் காட்டும். அதாவது மாறுபடும், கொஞ்சம் வித்தியாசம் ஓம்ஸு மாறுபடும். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கம்மியாகவும், ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா கூடுதலாகவும் இருக்கும் ஓம்ஸு. அதுவே நம்ம சீரிஸ் போர்டில் செக் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி சீரிஸ் போர்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீரிஸ் போர்டில் செக் பண்ணுறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு சாதாரண விளக்கம் தான், உங்களுக்காக ஒரு படம் வரைஞ்சி கட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் காயில்னு வச்சுக்கோங்க. நடுவில் உள்பக்கம் ஸ்டார்டிங் காயில் வரும், வெளியில் பார்த்திங்கன்னா அவுட்டில் ரன்னிங் காயில் வரும் கோரில். இப்போ நம்ம காயில் கட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது திரும்ப முனை இங்கே வந்துடும். ஆரம்பிக்கிற முனை ஒன்றும் முடிக்கிற முனை சுற்றி இங்கே வந்துடும். நீங்கள் ரைட்டில் ஆரம்பித்தாலும் சரி, லெஃப்ட்டில் ஆரம்பித்தாலும் சரி, எப்படி கொண்டாந்தாலும் முனை இங்கே ஆரம்பித்து ஒரு முனை கொண்டாந்து முடிக்க வேண்டி வரும். அதேமாதிரி ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஆரம்பித்து முடிக்கிற முனை இங்கே இருக்கும். முதல்ல ஸ்டார்டிங் கட்ட வேண்டி வரும். நம்ம ஸ்டார்டிங் கட்டிட்டு இப்படி ஆரம்பிக்கும்போது ஆரம்பித்து அப்படி கொண்டாந்து முடிச்சிடுவோம். அதேமாதிரி ரன்னிங் காயில் சுற்றும் போது ஆரம்பித்து திரும்ப அப்படியே சுற்றிக்கிட்டு காயில் சுற்றிட்டு முடிச்சிருப்போம். இந்த மாதிரி முடிச்சதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 4 ஒயரை வெளியே எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணாலும் சரி, உள்ளவே பண்ணாலும் சரி, நீங்கள் ஆரம்பிக்கிற முனையும் அல்லது முடிக்கிற முனையும் 2 முனையும் ஒன்றா ஆக்கிடுங்க, காமன் ஆக்கிடுங்க. இதை காமன் ஆக்கிட்டிங்கன்னா அது ஒரு முனை காமன் எடுத்துக்கலாம். எந்த கலர் ஒயர் வேணாலும் போட்டுக்கலாம். இது 2 ஒன்றா ஆக்கிடுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு காமனாக எடுத்துக்கலாம்.
நமக்கு அடுத்தது இது ரன்னிங் காயிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் காயிலேருந்து ஒரு ஒயரையும் எடுத்திங்கன்னா 3 ஒயராக வந்துடும். பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்துடும். 3 ஒயரை உள்ளே ஜாயின் பண்ணாலும் சரி, வெளியே வந்து ஜாயின் பண்ணாலும் 2 ஒன்றா ஆகிட்டோம்னா காமன் ஆகிட்டிங்கன்னா அது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். காயில் கட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீரியலாக போடணும், வரிசையாக காயில் இருக்கணும். இப்போ ஸ்டார்டிங் காயில் இங்கே இருக்குனிங்கன்னா ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மொனை ஆரம்பிக்கிறீங்கன்னா சுற்ற ஆரம்பிக்கிறீங்கன்னா ரன்னிங் காயில் பார்த்தீங்கன்னா அப்படியே இதை விட்டு கொஞ்சம் நகர்த்தின மாதிரி காடி இருக்கும். அந்த காடியில் இந்த பக்கத்தில் லெஃப்ட்டில் நவுத்தின மாதிரி கட்டுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ரெண்டையும் ஒன்றா ஆக்குனீங்கன்னா காமன் ஆக்கிக்கலாம். இதையோ அல்லது இதையோ நீங்கள் எதை வேணாலும் ஆரம்பித்த மணியும் முடித்த மணியும் காமன் ஆக்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது மாதிரி வரிசையான காயில் வந்து வரிசையாக உட்காந்துக்கணும். இங்கே எப்படி சுற்ற ஆரம்பிச்சிங்கன்னா ரைட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா அதே மாதிரி ரைட்டில் ஆரம்பிக்கணும். ஸ்டார்டிங் ரைட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா ரன்னிங்லேயும் ரைட்டில் முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி வந்திருக்கும் லைன் பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் ஃபேனில் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் இருக்கும் உங்களுக்கு, இப்படி தான் இருக்கும். அது வந்து உள்ள 3 டயக்ராம் இப்படி போட்டு லைன் பண்ணி திரும்ப இப்படி வெளியே வந்துடும். 3 ஒயர் வந்துடும் கம்பெனியில். 4 ஒயராக நம்ம கட்டுறவங்க கொண்டு வந்துருப்பாங்க. 4 ஒயர் கொண்டு வந்தாலும் பிரச்சனை கிடையாது, 3 ஒயர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. காமனாக பண்ணியிருக்கிறது என்ன பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக நம்ம மெயினுக்கு கொடுத்துக்கலாம். பேஸோ அல்லது நியூட்ரலோ அந்த கனெக்டரில் கொடுத்துக்கலாம். கனெக்டரில் பார்த்திங்கன்னா 3 ஓட்டர் இருக்கும், நெட்டு முடுக்கிற மாதிரி. நமக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 ஓட்டர் இருக்கும். மெயினில் வெளியே எடுக்கிறதுக்கு 2 ஓட்டர் இருக்கும். இதை விட்டுருவாங்க நடுவில், இது மட்டும் நினச்சிருப்பாங்க. நமக்கு காமனாக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒயர் இந்த காமனாக இருக்கிறது வந்து ஒன்று மெயின் கொடுக்குற இடத்துல எடுத்துக்கோங்க, நேராகவே எடுத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அடுத்து நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டார்டிங் காயிலும் ரன்னிங் காயிலும் இருக்குது இல்லையா, அதோட மோனை இதில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி அணைக்கிற மாதிரி வரும். நீங்கள் ரன்னிங் காயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோனையில் இறச்சிடுங்க, ஓரத்தில் கீழேயோ அல்லது மேலேயோ இணைக்கலாம் மாற்றி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்டார்டிங் காயில் பார்த்திங்கன்னா ஒன்று காமனில் போய்டும், இன்னொன்று கொண்டு வந்து நடுவில் இணைச்சிக்கிங்க. இதில் இணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதிலேருந்து ஒரு லைன் எடுத்து கெப்பாசிட்டிக்கும், இந்த பக்கம் ஓரம் இதுலேருந்து ஒரு லைன் எடுத்து கெப்பாசிட்டிக்கும் இணைச்சிங்கன்னா கெப்பாசிட்டி லைன் வந்துடும். ஃபேனில் கனெக்டரில் பார்த்திங்கன்னா இது இப்படி இணைச்சிக்கிங்க, இதில் இணைச்சி நீங்கள் இப்படி கொண்டு வந்து இணைச்சிக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கெப்பாசிட்டியில் வந்து நீங்கள் இணைச்சிக்கலாம். கெப்பாசிட்டி லைன் பார்த்திங்கன்னா ஒன்று நடுவும் ஒன்று வந்து ஓரத்துக்கும் வந்துடும். இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கனெக்ஷன் புரியலைன்னா திரும்பவும் தெளிவாக பாருங்கள், மெதுவாக பாருங்கள். இப்படி தான் ஃபேனில் அமைப்பு இருக்கும். நீங்கள் கனெக்ஷன் போடும்போது இதை மாற்றி கெப்பாசிட்டி லைன் இந்த பக்கம் இணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ஓடாது. ஒரு லைனை மாற்றினாலும் பிரச்சனை தான். இதை எடுத்து அங்கே போட்டிருந்தாலும் சரி, இதை எடுத்து அங்கே போட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு மாற்றிட்டிங்கன்னா ஒயரை மாற்றினாலே ஃபேன் வந்து ஓடாது. அதனால் கவனமாக இந்த மாதிரி இணைக்கணும். காமனாக கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு ஓரம் இணைச்சிங்க. கெப்பாசிட்டி லைனுக்கு ஸ்டார்டிங் காயில் வந்து நடுவில் இணைச்சிங்க. இந்த ஓரம் பார்த்திங்கன்னா ரன்னிங் காயில் இணைச்சிங்க. ஒரு பக்கம் கனெக்டரில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கனெக்டர் நம்ம இணைக்கிறோம் இல்லையா ஃபேனில், அந்த இடத்துல 6 ஓட்டர் இருக்கும். 6ல் டம்மி ஆகியிருப்பாங்க நடுவில். இது நீங்கள் மெயின் கொடுக்குறது இந்த 2 முனையில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஓரமும் இந்த ஓரமும் பேஸ் நியூட்ரல் கொடுத்தா கரெக்டாக ஃபேன் வந்து ரன் ஆகும். இப்படி தான் இருக்கும். ஃபேனில் பார்த்துங்க, இது ஒரு வரைபடம் மூலமாக உங்களுக்கு காட்டினேன். இருந்தாலும் நீங்கள் ஃபேனில் வந்து நேச்சரில் காட்டுறேன் பாருங்கள், அதில் பார்த்துக்குங்க. நீங்கள் கஸ்டமருக்கு வீட்லேயே போய்ட்டு பண்ணாலும் சரி, கழட்டிட்டு வந்து பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து சீரிஸ் போர்டு ஒன்று வச்சுருக்க வேண்டியிருக்கும். நம்ம போர்டை செட் பண்ணாமல் சில பேர் அப்படியே ஹோல்டரில் சும்மா ஒரே பல்ப் மட்டுமே ஒரு ஹோல்டரில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி கூட வச்சுக்கோங்க. நீங்கள் செக் பண்ணும்போது கவனமாக செக் பண்ணுங்கள். அதாவது வந்து மேலே கூட கரண்ட் வந்துடும். அதெல்லாம் கையை வைக்காமல் கரெக்டாக சீரிஸ் வேறு போட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செக் பண்ணுறதுன்ற நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து தவறுதலாக கெப்பாசிட்டி லைன் அவுத்துட்டிங்கன்னா சீரிஸ் போர்டில் செக் பண்ணிங்க. இப்போ நான் எப்படின்றத செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி சீரிஸ் போர்டை போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணிங்கன்னா லைட் எரியும். நம்ம இப்போ எரியுது இல்லையா, இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா நமக்கு காமனாக பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா சிவப்பு ஒயரு, இதில் வச்சுக்கிங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கருப்பு ஒயரில் இணைக்கிறீங்க. இப்போ பாருங்கள் டிம் ஆயிரும் லைட்டு. அடுத்தது மஞ்சள் இணைக்கிறீங்க ஸ்டார்டிங் ஆயில், இதுவும் அதை விட டிம் ஆயிரும். இப்போ நீங்கள் ரன்னிங்கில் ஒரு ஒயர்லேயும் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒயர்லேயும் இப்படி வச்சு பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிம் ஆயிரும். பல்பு பாருங்கள் டிம் ஆயிருங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூரத்தை அடக்கிறதுனால, ஏன்னா ரன்னிங் ஆயிலேருந்து ஸ்டார்டிங் ஆயிலுக்கும் போயிட்டு வரதுனால தூரம் அதிகரிக்கிறதுனால ரொம்ப டிம் ஆயிரும். அதுவே ஒரு குறிப்பிட்ட பாதியிலேருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ரன்னிங் ஆயில் தனியாகவும் ஸ்டார்டிங் ஆயில் தனியாகவும் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது ஷார்ட் பண்ணும்போது அதிக பவரில் இருக்கும், இதுவே காயிலுக்குள்ளே போகும்போது டிம்மாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து இது வந்து காமன் சிவப்பு வந்து காமனில் வச்சுட்டு, கருப்பு ஒயர் வந்து ரன்னிங் ஆயில் டிம் ஆயிருங்களா. அடுத்து ஸ்டார்டிங் ஆயில் வச்சு பார்த்திங்கன்னா டிம் ஆயிரும், அதை விட டிம் ஆயிரும். இப்போ இது வந்து இப்படி தான் கண்டுபிடிச்சிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சிவப்பை காமனில் இணைச்சிக்கிங்க.
இதிலேருந்து இணைக்கும் போது நமக்கு லைட்டு ரெண்டுலேயுமே ஸ்டார்டிங் ஆயிலும் ரன்னிங் ஆயிலும் தனித்தனியாக தெரியுது. அதுவே நமக்கு இப்படி ஸ்டார்டிங்லேயும் ரன்னிங்லேயும் இணைக்கும் போது ரொம்ப டிம் ஆகிடுது பாருங்கள். இப்போ இதுதான் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ இது வந்து ஸ்டார்டிங் காயில், இது மஞ்சள் வந்து ஸ்டார்டிங் காயில், கருப்பு வந்து ரன்னிங் காயில், நமக்கு இந்த சிவப்பு வந்து காமன். இப்போ இது மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இருந்து காமன்லேருந்து வச்சு பார்க்கும்போது டிம் ஆயிடும் ஓரளவுக்கு. அதுவே நம்ம ரன்னிங்லேயும் ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டிம் ஆயிடும். இது வந்து நம்ம ரன்னிங்கில் ஒன்றும் ஸ்டார்டிங்கில் ஒன்றும் வச்சுருக்குன்றதை நம்ம கவனிக்கணும். நமக்கு இங்கேருந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா டிம்மாக ஓரளவுக்கு எரியுது. இது இன்னும் கொஞ்சம் பவர் ஆகிடுது. அதுவே நமக்கு இந்த ஒயர்லேருந்து அந்த கருப்பு ஒயர்லேருந்து மஞ்சள் ஒயருக்கு வைக்கும்போது ரொம்ப டிம் ஆகிடுது. இப்படி பார்த்திங்கன்னா இது என்ன ஆகுதுன்னா தூரத்தை அதிகமாக கிடக்குதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு இது வந்து காமன் அர்த்தம். இந்த சிவப்பு வந்து காமனு. அடுத்து இந்த கருப்பு வந்து ரன்னிங் காயில் இருக்குது, மஞ்சள் வந்து ஸ்டார்டிங் காயில் இருக்குது. இப்படி தான் கண்டுபிடிச்சிக்கணும். தூரத்தை கடக்கும்போது ரெண்டு காயிலையும் போயிட்டு வருதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ரெண்டு காயிலும் போயிட்டு வருது நமக்கு கருப்புலையும் மஞ்சளையும் வைக்கும்போது. இப்படி வச்சிங்கன்னா தூரம் குறையுது, அப்போ பவர் ஆகிடுது பாருங்கள். அதை விட பவராக கொஞ்சம் கருப்பில் ஏறியும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ரன்னிங்கும், இது வந்து ஸ்டார்டிங். இப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த சிவப்பு ஒயரை வந்து காமனில் கொடுத்துக்கிறீங்க, சென்டராக கொடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் வந்து இந்த கருப்பில் ஒன்றும் சிவப்பு மஞ்சளில் ஒன்றும் அனுப்பிச்சிக்கிறீங்க. நீங்கள் இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிவப்பில் ஒரு ஒயர் நம்ம பேஸோ நியூட்ரலோ வச்சுட்டு நமக்கு இங்கே கெப்பாசிட்டர் ரெண்டு எண்ணிச்சிட்றீங்கன்னு வைங்களேன். அதாவது எப்படின்னா கெப்பாசிட்டர் காட்டுறோம் உங்களுக்கு. இப்போது பார்த்திங்கன்னா நமக்கு கருப்பில் ஒன்றையும் கெப்பாசிட்டி முனையை எணிச்சிக்குவோம், இன்னொன்று மஞ்சளில் எணிச்சிக்குவோம். இது மாதிரி கெப்பாசிட்டி லைனை எணிச்சிக்க வேண்டி வரும். வெளியில் நம்ம பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்காக கோரில் வச்சு காட்டுறோம். நீங்கள் ஃபேனில் இணைக்கும் போது இப்படி தான் இணைக்கணும். இந்த சிவப்பை வந்து காமனாக வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த காமனாக வச்சுட்டோம் இல்லையா, இதில் ஒரு பேஸோ நியூட்ரலோ இதில் வச்சுக்கணும். கருப்பில் பார்த்திங்கன்னா நியூட்ரலோ அல்லது பேஸோ இதில் இணைச்சிக்கலாம். இப்படி மாற்றி இது ரெண்டுலேயும் வச்சுக்கலாம். அதாவது இந்த மாதிரி சீரிஸ் போர்டை போட்டுட்டு நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா இப்படி சிவப்பில் ஒன்றையும் கருப்பில் ஒன்றையுமே நினச்சிக்கிங்க. இது வந்து ஃபேனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓடும். நமக்கு இல்லை வாட்டம் மாறிச்சுனாலும் நமக்கு இந்த பக்கம் கொடுத்துக்கலாம். அப்படியே ஸ்டார்டிங் ஆயில் பக்கம் கொடுத்தீங்கன்னா வாட்டம் திரும்பிடும். உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து தெரியலன்னு நான் சொல்கிறேன். இது வந்து தெரியும், இருந்தாலும் தெரியலனாக்கா நீங்கள் இப்படி காமனாக எடுத்துகிட்ட பிறகு எந்த ஒயரில் வச்சா ஃபார்வேர்டில் கரெக்டாக சுற்றுதோ அதை அனுப்பிச்சிங்க. ஏன்னா இந்த 3 ஒயரில் வந்து மாறுபடாது. 4 ஒயர் என்னும்போது தான் உங்களுக்கு மாற்றம் இருக்கும். இந்த 3 ஒயர் இடத்துல கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. இதை காமனாக எடுத்துப்பாங்க. சிவப்பை கருப்பில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் லைன். இந்த கோரில் எணிச்சு காட்டின மாதிரி தான் நமக்கு இந்த மாதிரி தான் ஃபேனில் இணைக்க வேண்டி வரும். இந்த சிவப்பை வந்து காமனுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சளுக்கும் கருப்புக்கும் கெப்பாசிட்டி இணைச்சிருங்க. இந்த மாதிரி கெப்பாசிட்டி லைனை இணைச்சிக்கிங்க. கருப்பில் ஒன்று மஞ்சள் ஒன்று இணைச்சிங்க. இப்போ இந்த சிவப்பு இருக்கு இல்லையா, இதை வந்து காமனாக ஒரு கனெக்டரில் இணைச்சிங்க. கீழேயோ அல்லது மேலேயோ இணைச்சிங்க. சென்டரை வந்து கெப்பாசிட்டி லைன், அதாவது ஸ்டார்டிங் காயில் போகிற லைனை மட்டும் இணைச்சிங்க. இப்போ இந்த மஞ்சள், அதாவது இதை வந்து நீங்கள் சென்டரில் இணைச்சிக்கிங்க. சென்டரில் இணைச்சிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கருப்பு ஒயர் இருக்கு இல்லையா, ரன்னிங் காயில், இதை இணைச்சிக்கிங்க. இப்போ இதை இணைச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டான லைனு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேஸு நியூட்ரல்னு நீங்கள் எப்படி மாற்றி மாற்றி கொடுத்தாலும் ஓடும். இந்த பக்கம் பாருங்கள் லைன் இணைச்சிருக்கு பாருங்கள். இது நமக்கு பார்த்திங்கன்னா இது வந்து பேஸ் நியூட்ரல் கொடுக்குற இடம். மேலேருந்து கரண்ட் வர்ற வழி, இந்த வழியாக போய்ட்டு இந்த ஆண்டு பிரிஞ்சு போயிடும் நமக்கு. இப்போ இதை பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி லைனை இணைச்சிருங்க. அந்த ஸ்டார்டிங் காயிலேருந்து ஸ்டார்டிங் காயில் இணைச்சாச்சு. இப்போ ரன்னிங் காயில் இதை வந்து இணைச்சிக்கோங்க. இப்போ இது மாதிரி தான் கனெக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஓடும் ஃபேனு. கீழே காமனாக இருக்கிற சிவப்பு ஒயரை கொடுத்துட்டேன். நடுவில் மஞ்சள் ஒயரை கெப்பாசிட்டியோடு இணைச்சி அதை சென்டரில் இணைச்சிக்கிட்டேன். மேல் பக்கம் பார்த்திங்கன்னா கருப்பு ஒயர், அதாவது வந்து ரன்னிங் காயில், அதை வந்து கெப்பாசிட்டியோடு இணைச்சி மேல் பக்கம் இணைச்சிக்கிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் நியூட்ரல் கொடுக்குற இடம். நீங்கள் எப்படி கொடுத்தாலும் லைன் ஓடும். இந்த பக்கத்தில் பேஸ் நியூட்ரல் எப்படி வேணால் மாறலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்படி கொடுத்தீங்கன்னா ஃபேன் வந்து நல்லாவே ஓடும். உங்களுக்கு கனெக்ஷன் புரியலனா திரும்பவும் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்து இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.